குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் அவர்களை உயிரை காப்பதற்கு தீவிர சிகிச்சை அளிக்கத்தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க கூட கேள்வி கேட்குறீங்க. இந்த ஆணையம் முறையா விசாரணை நடத்தணும். அது ஒரு நபர் ஆணையமா இருந்தாலும் ஒரு நபருக்கு மேற்பட்ட ஆணையமா இருந்தா கூட முறையாக விசாரித்து என்ன நடந்தது என்பதை கண்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். அங்க நிர்வாகிகள்லாம் போய் பார்த்தாங்க, மருத்துவரையை அனுப்பிச்சு வச்சாங்க. அந்த உயிரிழந்த குடும்பங்களுக்கு மருத்துவமனையில தான் போய் பார்த்தாங்க. இதுல ஒரு சம்பவம் என்னன்னா, அந்த மருத்துவமனையில சிகிச்சை பெற்றக்கூடிய ஒரு சகோதரி ஒரு பெண்ணுடைய செயினை பறிச்சுட்டு போயிருக்கிறாங்க. அது இதுவரைக்கும் ஒரு வழக்கெல்லாம் பதிவு செய்யலையா? இப்ப காவல்துறை உடனடியாக கண்டுபிடிச்சு இந்த செயின் பறித்தவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ செயல்பாடுகள் எப்படி சார் இருக்கு? கரூர் விஷயத்துல தமிழக அரசு செயல்பாடுகள் எப்படி சார் இருக்கு? நீங்க தான் சொல்லணும். ஒவ்வொருத்தரும் ஒரு கோணத்துல சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ அரசனுடைய செயல்பாடு சரியா இருக்குதுன்னு சொல்றவங்களும் உண்டு, குறை சொல்றவங்களும் உண்டு. உங்க கோணத்துல எப்படி இருக்குது? இல்ல உங்க கோணத்துல எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. நீங்க இல்ல பாமக கருத்து முறையா விசாரணை செய்யணும், சரியான நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான் பாமகவுடைய நிலைப்பாடு. எப்பவுமே ஒரு அல்லது புயல் வெள்ள சேதங்கள் இருக்கலாம், அதுல முதல் குரல் கொடுக்கிறது மருத்துவரையா தான். இப்ப கூட இதுல இந்த கரூர் சம்பவத்திலேயே முதல் குரல் மருத்துவரையா குரல் தான். அதுல எப்பவுமே பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவரையா பின்வாங்கியது சலிச்சதில்லை. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவரையா தலைமையில வேகமா செயல்பட போறோம். மருத்துவரையா அமைக்கிற கூட்டணி தான் வெற்றி கூட்டணியா வரப்போகுது. அதுல ஒண்ணு மாற்றம் இல்லை. இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெறும். மீண்டும் பாட்டாளி மக்கள் கட்சி அங்கீகாரத்தை மீட்டெடுப்போம். சார், சிவி சம்பவமா டாக்டர் ஐயா 45 நிமிஷமா சந்திச்சு பேசுறாங்க சார். அரசியல் சம்பந்தமா தான் பேசுறாங்க சொல்றாங்க. கூட்டணி சம்பந்தமா எதனா பேசினாரு சார் சிவி சம்பவம்? தெரியல, நான் கூட ஒண்ணு ஐயாட்ட கேட்கல. வந்த உடனே கேட்டான், இந்த மாதிரி சண்முகம் வந்தாரு என்னங்க அப்படின்னு கேட்டா, திருமண அழைப்புகள் கொடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. சில செய்திகளையும் சொல்லியிருக்கிறோம். என்ன சொன்னாங்கன்னா முறையா கேட்கல, தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சொல்றேன். அதான் ஒண்ணும் தெரியல, தெரிஞ்சுக்கிட்டு சொல்றேன். அதனால பல பிரச்சனைகளை செய்திகளை பேசுவாங்க தானே, பேசிருக்கலாம். என்ன பேசுறாங்கன்னு தெரியல, கேட்டு உங்களுக்கு சொல்றேன். நன்றி சார். நீங்க தேர்தல் ஆணையத்தை போய் சந்திச்சீங்களா சார்? மனு கொடுத்தீங்க, அது என்ன ரிப்ளை பண்ணிக்கிறாங்க சார் தேர்தல் ஆணையம்? தேர்தல் ஆணையம் நான் ஏற்கனவே டெல்லியில கூட பேட்டியில சொல்லிட்டு வந்தேன், இப்பவும் சொல்றேன். தேர்தல் ஆணையத்துல மிகப்பெரிய குளறுபடியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த தேர்தல் ஆணையத்துல கடிதம் கொடுத்தது, முகவரியை மாத்தினது, இதெல்லாம் மிகப்பெரிய முறையற்ற செயல். இது முறைகேடான செயல். ஏற்கனவே பொதுக்குழுவுல 2022ஆம் ஆண்டு பதவியேற்றவர் 2025ஓட பதவி முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்த நாள் உடனே 29ஆம் தேதி நிர்வாக குழு மருத்துவரையா அவர்களை தலைவராக தேர்வு செய்யப்படுது. இப்போ தற்காலிக தலைவரா, அடுத்தது செயற்குழு, அடுத்து பொதுக்குழு. அதிகாரம் வாய்ந்த அமைப்பு பொதுக்குழு தான். பொதுக்குழு மருத்துவரையா அவர்களை தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கு. அப்போ முழு அதிகாரமும் நிறுவனம் நாங்க தான் தலைவர்னு சொல்லி கடிதம் கொடுக்கறதெல்லாம் அது சரியா இருக்காது. மருத்துவரையா தான் நிறுவனர், மருத்துவரையா தான் தலைவர். அவர் தான். இன்னும் சொல்ல போனீங்கன்னா, இன்னைக்கு கிராமத்துல போய் கேளுங்க, அல்லது உங்களை கேட்டா கூட சொல்லுவீங்க, இயக்கம் தொடங்கினது யாரு, போராட்டம் பண்ணது யாரு, இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்தது யாரு, 96,000 கிராமங்களுக்கு போனது யாரு, எந்த பதவிக்கும் போகாம எல்லாத்தையும் பதவிக்கு அனுப்பிச்சு அழகு பார்த்துக்கிட்டு இன்னைக்கு அமைதியா உழைக்கிற தலைவர் யாரு? மருத்துவரையா தான். இன்னைக்கு எங்களுக்கு இருக்கிற வேதனை என்னன்னா, தமிழ்நாட்டில் இருந்த அரசியல் கட்சி தலைவர்களும் சரி, அல்லது இந்திய அளவிலான அரசியல் கட்சி தலைவர் கூட மருத்துவரையா யாரும் குறை சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு நடக்கிற சம்பவங்கள்லாம் எங்களுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. மருத்துவரையா பத்தி குறை சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன இருக்குது? யாரும் குறை சொல்ல முடியாது. அதனால மருத்துவரையா மீண்டும் பலமாக அமைப்பை உருவாக்குவார். இந்த தேர்தலில் வெற்றி உறுதி. பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவரையா அமைக்கிற கூட்டணி தான் வெற்றி கூட்டணி. பாமகவில் உங்களை மாற்ற சொல்லி மனு கொடுத்துக்கிறாங்க சார். நீங்க அதை தொடர்றீங்களா? நீங்க அதை தொடர்றீங்களா? அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற குழு தலைவரை நியமிக்கிற அதிகாரம் மருத்துவரையாவுக்கு தான் உண்டு, வேற யாருக்கும் கிடையாது. அதை மருத்துவரையா பார்த்து முடிவு எடுக்கிறதா.
கட்சியை உருவாக்கினவர், கட்சியை வழி நடத்துறவர், அதுக்காக அமைப்பு யார் யார் என்ன பொறுப்புன்னு சொல்றதெல்லாம் மருத்துவரையா தான். இது சும்மா ஒரு வேடிக்கை தான் இல்லையா? அது ஒன்றும் நடக்காது. மருத்துவரையாவுக்கு தான் முழு அதிகாரம். அதில் ஒன்றும் மாற்றம் இருக்காது, எந்த மாற்றமும் வராது.